கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த லெசன்ல இதுதான் நமக்கு கெமிஸ்ட்ரி பார்ட்ல கடைசியா இருக்கக்கூடிய லெசன். இந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். இதுதான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா சார்? ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணல சார். பழனி சார் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு மேடம். போயிட்டு இருக்கா? இல்லையே, எனக்கு இங்க இந்த இது வரலையே. இங்க போயிட்டு இருக்கு, இங்க ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. எனக்கு ரெக்கார்டிங் காமிக்கிறது. சரி சரி, ஓகே சார், ஓகே, சாரி. ஓகே, சோ எனக்கு போயிட்டு பேஸ் இருக்கு காமிக்கிறது மேடம். ஓகே சார், ஓகே, நான் அப்ப கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு டாபிக். கரிம சேர்மங்களினுடைய பொது பண்புகள். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வாட் ஆர் த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்? எஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மாலிகுலர் வெயிட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்டா அதனுடைய மூலக்கூறு அமைப்பு, அதனுடைய அமைப்பை பொறுத்து அதனுடைய மூலக்கூறு நிறை என்பது நமக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஹைலி இன்ஃப்ளேமபிள் நேச்சர். ஏன்னா நமக்கு பெட்ரோல் டேங்க் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுலலாம் என்ன போட்டிருக்கோம்? ஹைலி இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? சோ அது எல்லாம் எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுல ஹை மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது வந்து ஹைலி இன்ஃப்ளேமபிள் நேச்சர். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? நமக்கு எளிதில் தீப்பற்றி எரியக்கூடியது. கரிம சேர்மத்தோடு நம்ம வந்து கரிமம் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டு இருக்கும் இல்லையா? ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிறது நமக்கு லெஸ் ரியாக்டட் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக்க கம்பேர் பண்ணும் பொழுது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லெஸ் ரியாக்டிவா தான் இருக்கும் ஃபுல்லுமே. அண்ட் தென் கனிம சேர்மங்கள் என்ன பண்ணாது? கண்டிப்பாக தண்ணீரில் கரையவே கரையாது. வாட்டர்ல நமக்கு என்ன இருக்கும்? இன்சால்யபிள். சால்யபிள் அப்படின்னு சொல்லுவோம், இதுல இன்சால்யபிள். ஓகே, சோ இன்சால்யபிள் நேச்சர். வாட்டர்ல இது அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஒரு பொருளுமே நமக்கு கரையவே கரையாது. சோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். மெயினா மேக்சிமம் நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த பாண்ட்ல இருக்கும்னு கேட்டா கோவேலன்ட் பாண்ட்ல இருக்கும். சோ நமக்கு வந்து அயானிக் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட் இருக்கு இல்லையா? சோ இது வந்து கோவேலன்ட் பாண்ட் நேச்சர்ல தான் இருக்கும். லோயர் மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கும். அண்ட் தென் வாலடைல் நேச்சர். வாலடைல் நேச்சர்னா ரொம்ப சீக்கிரமாக எளிதில் ஆவியாக கூடிய தன்மையோடு இருக்கும். அததான் என்ன சொல்றோம் நம்ம? வாலடைல் நேச்சர். ரொம்ப சீக்கிரமா இது வந்துட்டு ஆவியாக தன்மை. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லெபார்டரியில பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, சோ ஆர்கானிக் காம்பவுண்ட் எளிய நம்மளால ஆய்வகத்துல தயாரிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். சரியா? சோ இது எல்லாம் தான் நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வந்துட்டு இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல என்னென்ன நமக்கு அதனுடைய சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தலாம். தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் சொன்னாலே அது சைக்ளிக், ஏசைக்ளிக் அப்படின்னு சொல்லி மெயினா நம்ம ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். சங்கிலி தொடர் வளைய சேர்மங்கள் வளையம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நேச்சர் இருக்கும்.
சோ இந்த ரெண்டு நேச்சர்ல நம்ம இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் இதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு புது புது சேர்மங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா? அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு வந்து எவ்வாறு ஒரே மாதிரியான ஒரு மாலிகுலர் ஃபார்முலால இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு நிறைய எப்படி இருக்கும் இதுல ஃபுல்லுமே சங்கிலி தொடர் அமைப்போட இருக்கும். சங்கிலி தொடர் அப்படின்னு சொன்னா நமக்கு அது நேராக இல்லாமல் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடியது. அந்த செயின் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அததான் நம்ம ஒன்றோடு ஒன்று லிங்க் பண்ணி கோவேலன்ட் பாண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி மேஜரா நம்ம பிரிக்கலாம் கேட்டா, ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தென் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் செயின் திறந்த அமைப்புடையது. இதுல கார்பனும் ஹைட்ரஜனும் எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். அதுதான் ஓப்பன் செயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்றோடு ஒன்று யார் யாரு கார்பனும் ஹைட்ரஜனும் இணைந்துதான் நமக்கு நிறைய சேர்மங்களை கொடுக்கறாங்க. சோ இந்த சேர்மங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சோ இத நிறைவுற்ற சேர்மம் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த பிணைப்புல இருக்கும் அப்படின்னு கேட்டா, பாண்டிங் பார்த்தா சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். சோ பிணைப்புனா ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்புன்னு 3 வகையான பிணைப்புகளோட இருக்கும். சோ இப்போ சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா அல்லது ட்ரிபிள் பாண்டா இருக்கும். சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றாங்க, சாச்சுரேட்டட். சிங்கிள் பாண்ட் காம்பவுண்டா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அத நிறைவுற்ற சேர்மம். தமிழ்ல சாச்சுரேட்டட் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம், நிறைவுற்றது அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ மீதி டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும். சோ அதுக்கு மேல ஒன் மோர் பாண்ட், டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பாண்டில் இந்த ரெண்டையுமே நம்ம என்ன சொல்றோம், பாண்ட். அன்சாச்சுரேட்டட் அப்படிங்கிறது டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் இருக்கும். இது நிறைவுற்ற சேர்மம், இது நிறைவுறாத சேர்மம். நிறைவுறாத சேர்மங்கள் அப்படிங்கிறது இரட்டை பிணைப்போ அல்லது முப்பிணைப்போ கொண்ட சேர்மங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், அன்சாச்சுரேட்டட் அல்லது நிறைவுறாத சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வகைப்படுத்துறோம், கரிம சேர்மங்களில் அதனுடைய கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து நாம் இதை வந்து எவ்வாறெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வளையம் இல்லாதது, மற்றொன்று வளையம் உள்ளது அப்படின்னு பிரிக்கிறோம். வளையம் இல்லாததுல நம்ம அதனுடைய பிணைப்பை பொறுத்து ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு. ஒற்றை பிணைப்பை நம்ம சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம், அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுதான் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்ன. இப்போ சிங்கிள் பாண்ட் நமக்கு வந்து சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லும் பொழுது எது, அன்சாச்சுரேட்டட் CH3, CH2, CH3, CH3, CH2, CH3. இது நமக்கு என்ன காம்பவுண்ட், நிறைவுற்ற சேர்மம். ஒற்றை பிணைப்பால் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட், நமக்கு சாச்சுரேட்டட் காம்பக்கூடியது. இதனுடைய நேம் என்னன்னா புரோபேன். சோ புரோபேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். ஓகே, புரோபேன்ங்கிறது CH3, CH2, CH3 3 கார்பன் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு,
நமக்கு 8 ஹைட்ரஜன் இருக்கு. C3H8 C3H8 அப்படிங்கிறது புரோப்பேனுடைய ஒரு ஃபார்முலா, சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். சோ இதுலயே நம்ம புரோப்பேன் அப்படின்னு சொல்றோம். பாண்டிங் நேச்சர்ல நமக்கு சேஞ்ச் ஆகும். CH3 CH double bond CH2. ஓகே, CH3 CH double bond CH2 அப்படிங்கிறது புரோப்பீன். Why it is called as propene? ஈன் அப்படின்னு சொன்னா இதனுடைய பாண்டிங் நேச்சர்ல இருக்கு. அதே 3 கார்பன் நமக்கு 5 ஹைட்ரஜன். இந்த பாண்டிங்ல நம்ம மாறுறதுனால ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை இங்க குறையும். இது நிறைவுறாத சேர்மம். ஏன்னு கேட்டா இது நடுவுல என்ன இருக்கு, நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. சோ இது அன்சாச்சுரேட்டடா இருக்கு. ஏன்னு கேட்டா சிங்கிள் பாண்டா ஒற்றை பிணைப்போட இருக்கிறது மட்டும்தான் நமக்கு சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அன்சாச்சுரேட்டட் போது டபுள் பாண்டோட இருக்கக்கூடிய தன்மை. ஓகே, சோ ஏசைக்ளிக் அல்லது ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் நமக்கு இணைந்து எவ்வாறு இருக்கும், லீனியர் பேட்டர்ன். லீனியர்னா சிங்கிள் செயின்ல நமக்கு இருக்கக்கூடியது. சங்கிலி அமைப்புல இந்த கார்பன் ஆட்டம்ல நமக்கு வந்துட்டு பாண்டிங்க பொறுத்து சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா, நிறைவுற்றதா நிறைவுறாததா அப்படிங்கிறது. சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அடுத்து வரக்கூடியதெல்லாம் ஐயூபேக் நேம்லாம் எழுதுவோம். அப்ப இது சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டான்னு பார்த்து நம்ம கரெக்டா அதுக்கு பேர் எழுதும் போதும் இது சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடான்னு நம்ம என்ன பண்ணணும், இத கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So this is open chain compound. And then next one is cyclic compound. சைக்ளிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது வளைய சேர்மங்கள். சோ கரிம சேர்மத்துல கார்பன் சங்கிலி தொடராகப்பட்டது க்ளோஸ் ஆகி இருந்ததுன்னா அது என்னது, நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட் in which the chain of carbon atoms are closed or called as cyclic compound. சோ அந்த வளைய சங்கிலியாக்கப்பட்டது எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கும். அந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கக்கூடிய அமைப்பை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இந்த செயின் கண்டெய்ன்ஸ் carbon atoms. Such compounds are called as carbocyclic compounds. இந்த வளையங்களில் கார்பன் மட்டுமே இருந்தால் அது என்னது, நமக்கு அதனுடைய ஸ்பெஷல் நேம் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். வளைய சங்கிலியில நமக்கு கார்பன் மட்டும் இருக்கு. கார்பன் அல்லாமல் வேற ஏதாவது ஒரு சில அணுக்களோடு கார்பன் சேர்ந்திருந்தால் ஆக்சிஜன், சல்பர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல ஜாயிண்ட் ஆகும். அந்த மாதிரி சேர்ந்திருந்ததுன்னா இந்த வளையத்துல அதனுடைய சிறப்பு பெயர்னா ஹெட்டிரோசைக்ளிக். செயின்ல கார்பன் மட்டும் இருந்ததுன்னு சொன்னா that is called as carbocyclic compound. Other than carbon means some atoms are involved in this carbon cycle means that is called as heterocyclic. Heterocyclic compound. So carbon plus some other. Okay. சோ இதோட சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா அததான் நம்ம என்ன சொல்றோம், இதுல ஆக்சிஜனோ நைட்ரஜனோ இருந்ததுன்னா ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். சோ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல நமக்கு கார்போசைக்ளிக் அண்ட் தென் ஹெட்டிரோசைக்ளிக் அப்படின்னா பார்த்தோம். கார்போஹைக்ளிக் சைக்ளிக்க இன்னும் நம்ம அடுத்த சப்டிவிஷன்னா அலிசைக்ளிக் அரோமேட்டிக். கார்போசைக்ளிக்க மீண்டும் கார்போ வளைய சேர்மங்கள் நம்ம மீண்டும் எவ்வாறு பிரிக்கப்படும்னா அலிசைக்ளிக் அண்ட் தென் அரோமேட்டிக் அப்படின்னு ரெண்டு பிரிக்கலாம். அலிசைக்ளிக் அப்படிங்கிறது இப்போ நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, சாச்சுரேட்டட் அல்லது அன்சாச்சுரேட்டட், நிறைவுற்ற நிறைவுறாத கார்போ வளையங்களை பெற்று இருக்கும். அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு கேட்டா பென்சீன் வளையங்கள். இதுதான்
பென்சீன் வளையம் 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் கொண்டது. அததான் நம்ம அரோமேட்டிக். சோ carbocyclic compounds are further divided into two types. One is alicyclic, another one is aromatic. alicyclic அப்படிங்கிறதுல நமக்கு நிறைவுற்ற நிறைவுறாதது வரும். அரோமேட்டிக் காம்பவுண்ட் இந்த மாதிரி நமக்கு பென்சீன் ரிங் மாதிரியான அமைப்போட இருக்கும். வளையத்துல 2 கார்பன் நடுவுல எப்படி இருக்கும், ஒன்று விட்ட இரட்டை பிணைப்பு. இதுல மாறி மாறி நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நமக்கு சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் அப்படிங்கிற பிணைப்புல இருக்கக்கூடியதுதான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். சோ கார்பன் அணுக்களுடைய அமைப்புல நமக்கு அதனுடைய பிணைப்பு அடிப்படையில எவ்வாறெல்லாம் நம்ம பிரிக்கலாம், வளைய சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல கார்போசைக்ளிக் காம்பவுண்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு சைக்ளோபியூட்டேன். பியூட்டேன் அப்படின்னு சொன்னா 4 கார்பன் இருக்கக்கூடிய அமைப்பு. பியூட்டேன்ங்கிறதுல 4 கார்பன் இருக்கும். இதுல CH2 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 and then CH2. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்றோம், சைக்ளோபியூட்டேன் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய நேம் சைக்ளோபியூட்டேன். பியூட்டேன்ங்கிறது என்னது, புரோப்பேன், நமக்கு மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், இந்த மாதிரி லைனா அதனுடைய எண்ணிக்கை பொறுத்து மாறுது இல்லையா. சோ பியூட்டேன் அப்படிங்கிறதுல 4 கார்பன் இருக்கும். இது எதற்குண்டான எக்ஸாம்பிள், நமக்கு அலிசைக்ளிக் காம்பவுண்ட். அலிசைக்ளிக் காம்பவுண்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சைக்ளோபியூட்டேன். இந்த மாதிரி எழுதலாம். அதர்வைஸ் வெறும் ஸ்கொயர் கூட நம்ம டிரா பண்ணலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அரோமேட்டிக். அரோமேட்டிக் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொன்னோம், வளைய சங்கிலி இல்லையா. இதுதான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் அப்படிங்கிறது இந்த மாதிரியான வளையம் கொண்டு இருக்கக்கூடியது. இத மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம இப்போ எப்படி இதுல CH2 CH2 எழுதினோம் இல்லையா, அதே போலையும் நம்ம எழுதலாம். CH CH and then CH. கார்பனோடு தான் நமக்கு என்ன பண்ணிருக்கணும், இதே மாதிரி இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு பென்சீன் ரிங். ஓகே. இந்த மாதிரி இருக்கிறதும் நமக்கு என்னது, அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதனுடைய நேம் பென்சீன். இது சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், இது டபுள் பாண்ட், இது சிங்கிள் பாண்ட், இது டபுள் பாண்ட். இந்த மாதிரி நமக்கு அடுத்த பிணைப்புகள் ஆல்டர்னேட்டிவா இதுல நமக்கு இரட்டை பிணைப்பு அப்படிங்கறது கொண்டு வந்திருப்போம். சோ இது கார்போசைக்ளிக்ல அலிசைக்ளிக் அண்ட் தென் அரோமேட்டிக் ரெண்டு பார்த்தோம் இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்டிரோசைக்ளிக். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது கார்போசைக்ளிக் இந்த இதுல, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்டிரோசைக்ளிக். ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸுக்கு நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறது ஃபியூரான் அப்படிங்கிற காம்பவுண்ட். ஒவ்வொன்றுமே அதனுடைய நேம் என்னன்னு கரெக்டா நமக்கு தெரிஞ்சு. எஸ், இதுதான் ஃபியூரானுடைய ஸ்ட்ரக்சர். சோ இதுலயே நம்ம எப்படி எழுதணும், கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன். CH and then O. சோ இதுதான் நமக்கு ஃபியூரானுடைய ஸ்ட்ரக்சர். இதுல நமக்கு இந்த இடத்துல மட்டுமே
இரட்டை பிணைப்பு. ஆப்போசிட் சைட்ல நமக்கு டபுள் பாண்டிங் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல அதனுடைய செயினை வச்சு, பேஸ்ட் ஆன் த கார்பன் செயினை வச்சு எப்படியெல்லாம் நம்ம அதை டிவைட் பண்ணலாம். ஏசைக்ளிக் அல்லது ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன்னு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல ப்ரோபேன் அண்ட் ப்ரோபீன் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சைக்ளிக் காம்பவுண்ட ரெண்டா டிவைட் பண்ணலாம். அது கார்போசைக்ளிக் அண்ட் ஹெட்டிரோசைக்ளிக். இது ஹெட்டிரோசைக்ளிக் உண்டான எக்ஸாம்பிள். கார்போசைக்ளிக் உண்டான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது சைக்ளோபியூட்டேன் அண்ட் தென் பென்சீன் ரிங். வளையம் இல்லாதது, வளையம் உள்ளது அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ அடுத்தது இதனுடைய மைண்ட் மேப். கரிம சேர்மங்களை நம்ம எப்படி பேசிக்கா பிரிக்கலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப பார்த்த டாபிக்கையே நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி பார்க்கலாம். ஓகே, இதுல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹெட்டிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம எப்படி மெயினா பிரிக்கலாம்? ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின், சைக்ளிக் ஆர் closed sign. Okay, so acyclic and then cyclic. வளையம் இல்லாதது, வளையம் அல்லது மூடிய சங்கிலி அப்படிங்கிறது தான் நம்ம சைக்ளிக். சோ இது நம்ம ஏசைக்ளிக்க எப்படி மேஜரா பிரிக்கலாம்? saturated and then unsaturated. Okay, saturated compound and unsaturated compound. So இதுதான் நிறைவுறாதது, நிறைவுற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இது சிங்கிள் பாண்ட், இது டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட், இந்த மாதிரி பிரிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைக்ளிக் காம்பவுண்ட், கார்போசைக்ளிக் அண்ட் தென் ஹெட்டிரோசைக்ளிக். கார்போசைக்ளிக். ஓகே, சோ இப்போ இந்த கார்போசைக்ளிக் அப்படிங்கறத மீண்டும் நம்ம பிரிக்கிறது அலிசைக்ளிக் அண்ட் தென் அரோமேட்டிக். சோ இந்த ரெண்டு டிவிஷனா இத பிரிக்கலாம். எதை? சைக்ளிக். சைக்ளிக்ல இன்னொரு டிவிஷன் இருக்கு, அதுதான் ஹெட்டிரோசைக்ளிக். ஓகே, தட் இஸ் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இப்போ டாபிக்ஸ் உடைய ஒரு மைண்ட் மேப், எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் acyclic and cyclic. Acyclic saturated, unsaturated depends upon the bonding nature. Cyclic carbocyclic and then heterocyclic நம்ம பிரிக்கலாம். Once again, carbocyclics are divided into alicyclic and aromatic compound அப்படி நம்ம பிரிக்கலாம். ஓகே, so next நம்ம organic compounds based on the kind of atoms, அந்த அதுல இருக்கக்கூடிய அணுக்களை பொறுத்து எவ்வாறு நாம் பிரிக்கலாம், அந்த அதுல எந்த மாதிரியான அணுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அதை பிரிக்க போறோம். based on the atoms, அதுல கூடிய அணுக்களை பொறுத்து நம்ம சொல்றோம் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் இணைந்து உருவாகக்கூடிய எல்லா வகையான காம்பவுண்ட்ஸையுமே நம்ம என்ன சொல்றோம்? ஹைட்ரோ கார்பன்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் that are composed only carbon and hydrogen atoms are called as hydrocarbons. So கார்பன் ஆட்டம்ஸ் நமக்கு வந்துட்டு நிறைய எல்லாத்தோடையுமே இணையும். அது ஹைட்ரஜனோட இணைந்து மட்டும் உருவாகக்கூடிய ஒரு சேர்மங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ பார்த்த டாபிக் உடைய ஒரு சின்ன சிமுலேஷன்.
இதுல பாருங்க நமக்கு வந்துட்டு என்ன காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னுடைய நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன கார்பனினுடைய எண்ணிக்கை அடிப்படை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ இங்க பாருங்க இதுல என்னென்னலாம் இருக்கு. ஈத்தேன், மீத்தேன், அதுலயே நமக்கு எத்தனால், பென்சீன் இதெல்லாமே எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மீத்தேன் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடியது, 4 ஹைட்ரஜன். ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜனும் பிணைந்திருக்கிறது தான் என்னது நமக்கு மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட். ஓகே, சோ இதுதான் நமக்கு வந்துட்டு இது CH4 மீத்தேன்ங்கிறது adjacent temperature to see the molecular motion change with the thermal energy. Okay, so இதுதான் மீத்தேனுடைய ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம அடுத்தது சூஸ் பண்ணுவோம். மீத்தேனுக்கு அடுத்ததாக ஈத்தேன், C2H6, 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் பாண்டிங்ல இருக்கக்கூடியதுதான் ஈத்தேன். 2 கார்பன் ஆட்டம்ஸ், 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இதுதான் ஈத்தேனினுடைய ஃபார்முலா. ஈத்தேன் ஃபார்முலா 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் நேச்சர். சோ இப்போ கார்பனுடைய நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், மாத்தலாம். அண்ட் தென் இது ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கஹால். இதோட OH பிணையக்கூடியது, வேறு ஒரு தொகுதியாகப்பட்டது இணையறது. இதுதான் ஹைட்ராக்சில் தொகுதி. ஒரு இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக C2H5OH 1 2 3 4 5 O and H. இது வந்துட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH தொகுதி இதில் பிணைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் நம்ம என்ன சொல்றோம், எத்தனால், C2H5OH அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பென்சீன். பென்சீனுடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம், 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் இல்லைங்களா? சோ வளைய அமைப்பு அது எல்லாமே நமக்கு எப்படி இருந்தது, நீண்ட சங்கிலி, லீனியர் ஸ்ட்ரக்சர். பென்சீன்ங்கிறது ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். சோ இந்த வளைய அமைப்பு சி, இது எல்லாமே என்னது, ஹைட்ரஜன். 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் தொகுதியோட இருக்கிறது தான் பென்சீன் ரிங். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது கார்பன் இல்லைங்களா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ங்கிற அந்த தலைப்புல நம்ம என்ன பாக்குறோம், லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டைட்டில் இப்ப அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படிங்கிறது தான் இப்ப இந்த சிமுலேஷன்ல நம்ம பார்த்தோம். ஓகே, இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரியா? சோ இப்ப நம்ம பாக்குறது இதுல இருக்கக்கூடிய கார்பன் அணு நம்ம பார்த்தோம்ல. இப்ப ஒவ்வொன்னுலயும் கார்பன் அணுவாகப்பட்டது மாறிட்டு CH4 அப்படின்னு இருந்தது, அண்ட் தென் C2H6 இருந்தது, C6H6 இருந்தது. இப்படி ஒவ்வொன்றுக்குமே நமக்கு என்னது, கார்பனினுடைய நம்பர்ஸ் மாறிது. மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், C2H6. இதுக்கு அடுத்தது C3H8, C4H10. இப்படி நமக்கு கார்பனும் ஹைட்ரஜனும் என்ன ஆகும், அதனுடைய எண்ணிக்கையில மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கார்பன் அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன்ல 2 4 6 8 10 12 1 2 3 4 5. சோ கார்பன் ஒரு பங்குன்னா ஹைட்ரஜன் அத மாதிரி அது அதிகமாயிட்டே இருக்கும் அதனுடைய அமைப்பு. அதுதான் மீத்தேன். ஒரு கார்பன் இருந்தா மீத்தேன், இது ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், இது பென்டேன். 5 கார்பன் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்பவுண்ட் தான் பென்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ இப்ப அல்கேன்னா என்ன, அல்கீன்னா என்ன, அதனுடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா எப்படி, அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இத நம்ம 3 வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கிறோம்னா, இப்போ தமிழ்லயே எழுதுறேன் பாருங்க. இது என்னது, அல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். And then next one is
அல்கீன்னு சொல்லுவோம். அடுத்தது அல்கைன்னு சொல்லுவோம். இந்த கடைசியில வரக்கூடிய அந்த சவுண்ட வச்சு இங்கிலீஷ்ல எப்படி ப்ரொனன்சியேஷனுக்கு சவுண்ட் வரும் இல்லையா, ஏ ஈன் ஐன், இது எப்படி முடியறது, ஏ ஈன் ஐன். சோ இந்த உச்சரிப்பு மாறுபாடும் அதை வச்சுதான் நம்ம 3 வகையாக இத கிளாசிஃபை பண்ண போறோம். அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவு. அதனாலக்கு நான் உங்களுக்கு அடுத்த செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்தரா இந்த ஸ்டாண்டர்ட்லயும் சரி, அடுத்து வரக்கூடிய 11th 12th எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நம்ம கார்பன் அதன் சேர்மங்கள்ல அதனுடைய பொது பண்புகளும் கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து எவ்வாறு பிரிக்கலாம் அப்படிங்கிறதும் அதனுடைய பிரிவு என்னங்கிறதுக்கு உண்டான சிமுலேஷனும் பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த டாபிக்கை ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இதனுடைய கண்டினியூஷன் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.